சூப்பர் சார். ரொம்ப நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. அதாவது 15 வருஷமா நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்தந்த பிரச்சனைக்கு இந்தந்த மருந்து போட்டா சரியா போயிடும். அதுவும் அது எந்த இடத்துல போடுறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதுவும் வித்தியாசமான முறையில் எல்லாமே வந்துட்டு மருந்துங்கிறது வாயில சாப்பிட்டா தான் உள்ள போய் அது சரியாகுன்ற மாதிரி இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். பட் நீங்க வந்துட்டு இது வேற ஒரு முறையில வந்துட்டு அது மருந்தை பயன்படுத்தினா ஸோ நிச்சயமா வந்து அது ஃபுல்லாவே கியூர் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு வித்தியாசமான இடத்துல காதில் மருந்து போடுறீங்க. ஸோ அது ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் பேஷண்ட்ஸும் கேட்டோம், உங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க, அவங்ககிட்டயும் நாங்கள் கேட்டோம் எப்படிங்க இருக்கு ஐயா, எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, என்ன மருந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. இல்லைங்க, நாங்கள் வரும்போது ரொம்ப ஒரு ப்ராப்ளத்தோட தான், அதாவது எங்களால் முடியாம தான் வந்தோம். இங்கே வந்து ஐயா வந்து டிராப்ஸ் போட்டார், மருந்து போட்டார் காதில். அடுத்த நாளே வந்துட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சு. எங்களுக்கு ஃபுல்லாகவே அதுலேயே எங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ தொடர்ந்து நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவோம் ஐயா கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம் சார். ஸோ இது வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ புரட்சி தான் சார் சொல்லப்போனால். நீங்கள் தொடர்ந்து இதை செஞ்சுட்டே இருக்கணும் சார். உலகத்தில் இருக்கிற நிறைய மக்களுக்கு இது போய் சேரணும். ஸோ அதுக்காக வந்துட்டு எங்கள் நேயர்கள் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறோம் சார். நன்றி சார். நன்றி. இல்லை அதில் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறோம். சொல்லுங்கள் சார். இது என்னுடைய 12 வருஷ ஆராய்ச்சி. இந்த 12 வருஷ ஆராய்ச்சியிலே வந்து இந்த ஒரு கிருமி, இது கிருமி ஒன்று தான், இதை அழுத்தா இது சரியாகுது அப்படிங்கிற ஒரு என்னுடைய கான்செப்ட். அதில் வந்து நான் இன்னொரு ஆராய்ச்சி என்ன பண்ணேன்னா, இந்த கிருமியை இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே கிருமி தான், இந்த கிருமியை அழுத்தா தான் இது சரியாகும் அப்படிங்கும்போது இல்லை, அக்குபஞ்சரில் எல்லா சீக்கும் சரியாகுதுன்னு சொன்னாங்க. அதை போய் படித்தேன். அதை போய் படித்தங்காட்டிக்கு என்ன சொன்னாங்கன்னா, அக்குபஞ்சர் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு தூங்கிட்டு இருக்கிறவனை தட்டி எந்திரா அப்படிங்கிறத அக்குபஞ்சர். அதாவது தூங்கிட்டு இருக்கிற நரம்பை ஊசியை குத்தி ஸ்டிமுலேட் பண்ணுறது. அப்போ தூங்குறவனை தட்டி விட்டா எந்திரிச்சு உட்காருவான், 1/2 மணி நேரத்தில் பின்னையும் தூங்கிடுவான். ஏன் தூங்குறானுங்கிறத கணக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்க, நீ பண்ணுறதை பண்ண முடியாது. அப்போ நம்ம தான் பாஸ். வர்மாவுக்கு போனேன், வர்மாவில் போய் படித்தேன். அங்கேயும் சொல்லிட்டாங்க நீ பண்ணுறதை பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதுக்கு அடுத்தது பிராணிக் ஹீலிங் படித்தேன். எல்லாம் சர்ச்சில் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, சாமி வருதுன்னு, கையை காட்டினா சரியாகும், கையை நீட்டினா சரியாகும். அதையும் படித்தேன். அது அப்போதைக்கு தான்ட்டாங்க. அதுக்கு அடுத்து இல்லை ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி படித்தேன், பாத சிகிச்சை. இதிலே சரியாகுதுன்னு சொல்கிறாங்களே, இந்த கிருமி அழிக்காமல் எப்படியா சரி பண்ண முடியும் அப்படிங்கிறனால அதை போய் படித்தேன். அதுலேயும் படித்தா அவங்க சொல்லி கொடுத்தவங்களுடைய அப்பாவுக்கு 2 வியாதி இருந்து அதை நாங்கள் தான் பண்ணோம். அதுக்கு கடைசியில் தான் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற லெவலுக்கு வந்தோம். அதுக்கு கடைசியில போய் இடத்துல நிறைய பண்ணுறாங்க, இது மருத்துவம் அப்படியா இப்படியாங்கிறதுனால பண்ணுறதுனால இப்போ நாங்கள் FSSAI சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம். இது மருந்து கொடுக்குறோம், நீ வாயில் ஊற்றி நாக்கடியை வச்சு குடி. நீ குடித்தாலும் சரி, இல்லை வெத்தலவா போட்ட மாதிரி வாயில நாக்கடியை வச்சு துப்புனாலும் சரி நல்லது தான். தொப்புல தேய்ச்சாலும் நல்லது தான், உடம்புல தேய்ச்சாலும் நல்லது தான். நீ காதில் ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இந்த மருந்தினுடைய வாடை காதில் போகிறதுனால ஒன்றும் ஆகாது, அப்படியும் நீ எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு நிறைய இடைஞ்சல்களும் வருது. வெளிநாட்டில் போனால் ஒரு நாட்டில் நம்மளை கடத்திட்டே போயிட்டா, இப்போ வெளிநாட்டுக்கு நான் போகிறதில்லை. விஷயம் இதுதான். அதனால நிறைய பேர் தப்பாக ஒருத்தர் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அது யாருன்னா, இந்த கூட்டிகிட்டு வராங்கல்ல இந்த கார் டிரைவர் கமிஷன் கேட்குறான், நான் ஆள் கூப்பிட்டு வந்தால் நம்மளுக்கு காசு கொடுங்குறான். அது நமக்கு தேவையில்லை அப்படிங்கும்போது என்ன பண்ணுறான், இந்த ஆள் மருத்துவம் சரியில்லைங்கிறான், தவறான கமெண்ட்ஸ் கொடுக்குறான். சுற்றி இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்குறான். மக்கள் நல்லா இருந்தால் மக்களுக்கு பிடிக்காதல்லவா, இதுதான் காரணம். அதனால் கமெண்ட்ஸ் பார்த்து வராதீங்க. ஒன்று, யாரு சொன்னாலும் கேட்காதீங்க. நானே இந்த கருத்தை சொன்னாலும் நம்பாதது உன்னுடைய கணக்கு. உனக்கு இஷ்டம் இருந்தா நேரா வந்து பாரு. நிறைய நல்லதுதான் சொல்றாங்களா, இந்த ஆளு கதை விடுறானான்னு அதையும் பாருங்க. உங்களுடைய கருத்தை எதை சொன்னாலும் நீங்களும் யோசனை பண்ணி நேரில் வந்து பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் எடுக்கலாம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த பாரம்பரிய வைத்தியம் வந்துட்டு வெளிநாடுகளையும் போய் அவங்க சார் வந்துட்டு அங்கே போய் பண்ணியிருக்கிறாரு. அங்கே பண்ணிட்டு இருக்கோம். மலேசியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, மாலத்தீவு. ஸோ நிச்சயமாக வந்துட்டு அது நம்ம ஊருக்கு ஒரு பெருமையான விஷயம்தான். ஸோ தொடர்ந்து வந்துட்டு அது மட்டும் இல்லாமல்
சாருடைய மருத்துவம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காய்ச்சலுக்கு ஆகட்டும், ஒரு அல்சர் ஆகட்டும், இல்லை வேற ஏதாவது தொந்தரவுகள் ஆகட்டும், அதையும் மீறி கேன்சர் அப்படின்னு சொன்னாவே ஒரு கொடுமையான ஒரு நோயின்னு நினைக்கிற இந்த நோயை வந்துட்டு அதையே வந்து அது ஒரு நோயே கிடையாது அப்படின்னு சொல்லி அது ஒரு அசால்ட்டா அதுக்கு ஒரு மருந்து இருக்கு எங்ககிட்ட, அந்த மருந்து போட்டால் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அசால்ட்டா சொல்றாரு. ஸோ நிச்சயமா வந்துட்டு கேன்சருங்கிறது ஒரு பெரிய விஷயமா நினைச்சு நீங்க கவலைப்பட்டு இருக்க வேண்டாம், சார்கிட்ட வாங்க. ஸோ நிச்சயமா அது கியூர் ஆகும். நம்பிக்கையோட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அதுக்கு கண்டிப்பா வந்து சரியாகும். ஸோ அந்த விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு மேல வேற ஏதாவது விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டு இருக்கு, அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஐயாட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க. என்ன தொந்தரவு இருக்கோ சொல்லிட்டு வாங்க, அப்பதான் அது முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி ஐயாட்ட தெளிவா சொல்லுவாரு. அதை கேட்டு நீங்க வாங்க. இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா. ஸோ அடுத்து தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுல இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நன்றிங்க.